வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வாரண முகம் கிழிந்து வீழவும் அரும்பலந்து மால்வரைய செய்தனங்கன் முடிசாய. வாரண முகம் கிழிந்து வீழவும் அரும்பலந்து மால்வரைய செய்தனங்கன் முடிசாய. வாழகிரி அண்டரண்ட கோளமுற நின்றெழுந்து மாதவ மரம் துறந்து நிலை பேர. வாழகிரி அண்டரண்ட கோளமுற நின்றெழுந்து மாதவ மரம் துறந்து நிலை பேர. பூரண குடம் கடிந்து சித களபம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவாத்தம். பூரண குடம் கடிந்து சீத களபம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவார்த்தம். போக சயனம் தவிர்ந்து நாடக பதம் பணிந்து பூசணிசை தொண்டனின்பதொரு நாளே. போக சயனம் தவிர்ந்து நாடக பதம் பணிந்து பூசணிசை தொண்டனின்பதொரு நாளே. பூசணிசை தொண்டனின்பதொரு நாளே. பூசணிசை தொண்டனின்பதொரு நாளே. ஆரண முழங்குகின்ற ஆயிரமடந்தவங்கள் ஆகுதியிடங்கள் பொங்கு நிறைவீதி. ஆரண முழங்குகின்ற ஆயிரமடந்தவங்கள் ஆகுதியிடங்கள் பொங்கு நிறைவீதி. ஆயிர முகங்கள் கொண்ட நூபுர மிருங்கு கங்கை யாரமர வந்தலம்பு துறை சேர. ஆயிர முகங்கள் கொண்ட நூபுர மிருங்கு கங்கை யாரமர வந்தலம்பு துறை சேர. தோரண மலங்கு துங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல. தோரண மலங்கு துங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல. சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலிமலை வந்து கந்த பெருமாளே. சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலிமலை வந்து கந்த பெருமாளே. சோலைமலை வந்து கந்த பெருமாளே. நம்ம காசி புனித யாத்திரை 27/5/2024 சென்னையிலிருந்து வாரணாசி செல்கிறோம். இப்பொழுது முதலில் பெங்களூர் சென்று பிறகு வாரணாசி செல்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி.
தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி போற்றி 20 தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி. ஓகே, சிவா திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி. விமானம் மேலெழும்பி செல்கிறது. விமானம் தற்போது கிளம்பிக் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி 28/5/2024 காசி புனித யாத்திரையில் நெய்வேலி, ஓசூர், வடலூர், சென்னை உள்ளிட்ட பெரம்பலூர் உள்ளிட்ட 48 அடியார்கள் இப்பொழுது காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, விஷாலாட்சி அம்மன் தரிசனம் செய்துவிட்டு இப்பொழுது கங்கையில் புனித நீராடுவதற்காக காலை 10 மணி. இப்போ நல்ல வெயில் அடிக்கிறது. மேலே அற்புதமான நீராடுவதற்காக காவாய் கனகத்திரளே கந்தா சுவாமி சிவாச்சாரியார் நெய்வேலி அவர்களுடைய திருவழிமுறைப்படி அடியவர்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கங்கை கரையில் கொடுக்கப்படுகிறது. பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதனுடைய அருளாலும் 28/5/2024 விஸ்வநாதர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு கங்கை கரையிலே நெய்வேலி, ஓசூர், பெரம்பலூர், சென்னை உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் சுமார் 48 பேர் இன்றைய தினம் கங்கையில் நீராடி விஸ்வநாதர் தரிசனம் செய்து, அன்னபூரணி தரிசனம் செய்து, விஷாலாட்சி தரிசனம் செய்து, கங்கக்கரையிலே சிவபூஜை செய்து பெருமானுடைய அருளை பெரும் பொருட்டு கங்கையினுடைய மறுகரையிலே தற்போது விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்தல். திருச்சிற்றம்பலம். கொலமிகு கவியது படி கொடு கனடி வழிபடும் அவரிட நடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை கிரியாசக்தியாகிய முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தல். வேலுண்டு ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, முகம் ஒன்று, குன்றுவரில் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. திருக்கோயிலே பைரவர் சுவாமி எழுந்தருளச் செய்தல். விரித்தபம் கதிர்கொள் வெடிபடு தமறு கங்கையே தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேடம் உரித்துமை அஞ்ச
ஒன் திரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. பலிபீடத்தை எழுந்தருளச் செய்து இதே ஸ்தானமாகிய நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்தல். குனித்த புருவமும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணிலும் இனித்த முடையம் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருக்கோயிலே அம்பாளை எழுந்தருளச் செய்தல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்ல பஞ்சமில்லா நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கலந்தரும் பொங்கலாமி கிடைக்கின்றே. திருக்கோயிலை ஸ்தாபித்து அதிலே நெற்றிக்கு நடுவே புருவத்தி இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் இச்சாசக்தியாக விளங்குகின்ற மூலவராகிய விளங்குகின்ற சதாசிவமாக விளங்குகின்ற சிவபெருமானை எழுந்தருள் செய்தல். இங்கே நமக்கு ஞானாசிரியர் அருளிய மூர்த்தமாக இருக்கக்கூடிய வைத்தியநாத பெருமானை எழுந்தருளச் செய்தல். ஸ்ரீ வைத்தியநாத பெருமான் பராக் பராக் பராக். நாடுடைய சிவனே போற்றி. தில்லை மஞ்சுனுள் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புறந்தது பூங்கலத்து இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. கமலங்கள் மலரும் கண்பாய சோழ் திரு பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏழுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் கல்லே எழுந்தருளாயே. என்னாருடைய சிவனே போற்றி. தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி. பெருமான் எப்பொழுதுமே அபிடேக பிரியர். அந்த வகையிலே இன்றைய தினம் பெருமானுக்கு முதலிலே நம்மிடம் இருக்கின்ற சந்தனாபிஷேகம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்று காணமில்லை கடலடி தொழுது பொய்யினல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குலிப்பட்டலந்து வேற்று உய்யுமாறொன்று அருளி செய்து ஓன காந்தன் கலியுளிலே. தென்னாருடைய சிவனே போற்றி. என் சில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய அருளாலும் இன்றைய தினம் கங்கை கரையிலே வைத்தியநாத பெருமானுக்கு திருநீராடுதல் திருமஞ்சனம் மாட்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக பெருமானுக்கு பன்னீர் அபிடேகம். காவாய் கனகத்திரளே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. தென்தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி.
தினம் அடுத்ததாக பெருமானுக்கு தேன் அபிஷேகம். தேன் எப்பொழுதும் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணா குரல் வளமும் பேச்சு திறனும் எப்பொழுதும் அடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வந்திருக்கும் அடியவர்களுக்கு திருமுறை பாடுவதற்கு குரல் வளமும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெல்வதற்கு வாக்கு திறனும் அளித்து தர வேண்டும் என்று இந்த தேன் அபிஷேகத்தை அபிஷேகமாக செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, மலையானே போற்றி போற்றி. வாழலாம் எனில் நல்லதற்கு யாது யாது உரையில்லை கண்ணில் நல்லதோறும் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை. அடுத்ததாக புனித நீராகிய கங்கையில் நேரடியாக பெருமானுக்கு அபிஷேகமாக நேரடியாக கங்கையில் மூழ்கி பெருமானை மகிழ்வித்தல். அதைத் தொடர்ந்து காவாய் கனகத்திரளே போற்றி, எந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி, எந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் பெருமானுக்கு ஆண் 5 ஆடுதல். அந்த வகையிலே பெருமானுக்கு தற்போது பாலும் தயிரும் மானசீகமாக அபிஷேகம் செய்து, நெய்யும் மானசீகமாக அபிஷேகம் செய்து, கோசலமும் அடுத்ததாக கோமயமும் கலந்த திருநீற்றை இப்பொழுது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, நந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்தோவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திரு செந்தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி, பெருமானுக்கு முத்திரை வழிபாடாக இருந்தருள்க எழுந்தருள்க நேர் நின்றருள்க இடையூறு தவிர்த்தருள்க முப்பேரொளி கேட்டருள்க சுற்று வளைத்தருள்க தாமரை குறி கண்டருள்க மீனின் குறி கண்டருள்க பசுவின் மடி குறி கண்டருள்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. வந்திருக்கும் அடியார்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த மறைவுடையாய் என்று துவங்குகின்ற பணுவல் ஒரு பணுவலை பாடி அருளுமாறு கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையார் நெடுங்கலம் மேயவனே. வந்திருக்கக்கூடிய
அடியார் பெருமக்களுக்கு அஞ்செழுத்து எப்பொழுதும் கவசமாக இருக்க வேண்டும் என்று நாவுக்கரசு பெருமானார் அஞ்செழுத்து பதியத்தின் முதல் பருவது. காவாய் கனகத்திரளே போற்றி, மாணிக்க வாசக பெருமான் அருளிய முத்தி நெறி அறியாத முத்தொண்ட முதல் பணு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொன்ற புராணத்தின் முதல் பணுவலாகிய நடராஜ பெருமானுடைய துதியாக விளங்குகின்ற உலகலாம் உணர்ந்து ஓதகரியவன் நிலவுலாவிய நேர்மலிவேணியன் அழகிய சோதியன் அம்பல காடுவான் மலசெலும்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமானுக்கு இப்பொழுது நம்மால் என்ற நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. அன்னம்பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமிசை என்னம்பாலிக்கும் மாறு கண்டின் கூற என்னம்பாலிக்கும் பிறவியே. என்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கம்பத்துறை என்றாய் போற்றி, பூசையினுடைய நிறைவிலே அடியவர் பெருமக்கள் ஆண்டானாகிய பெருமானுக்கு அடிமையாகிய இந்த உயிர்கள் எல்லாம் போற்றி செய்வதுதான் கடமையும் அழகும் ஆகும். அந்த வகையிலே பெருமானுடைய திருவடியை போற்றுகின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, ஈசன் அடி போற்றி, சேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீராவ பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி, இல்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்திரனக்காரமுதானாய் போற்றி, இல்லக விளக்கது இருள் கடுப்பு சொல்லக விளக்கது சோதியுள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயே. கற்பனை கடந்து அற்புத கோலம் நீடி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் எப்பொழுதும் சுபிட்சமாகவும் பெருமானுடைய கருணையோடும் மாதம் மும்மாறி புரிய வேண்டும் என்று வாழ்த்து. வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவர்களுக்கு அழகு இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே குருநாதர் இருக்க வேண்டும். அந்த குருநாதரே நம்மை வழிநடத்தி இறைவனிடத்திலே சென்று செல்வார்.
அந்த வகையிலே திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானமுடைய திருவடிகளை போற்றி நம்முடைய குரு பரம்பரையுடைய வாழ்த்தாக கைலாய பரம்பரையில் விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய் கண்டான் சந்தனிக்கோர் விஞ்ஞான பானுவாகி நமச்சிவாய தேவன் எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. கங்கை கரையில் பெருமானை நினைத்து வைத்தியநாத பெருமானையும் விஸ்வநாதரையும் உடல் ஆரோக்கியமாகவும் நம்முடைய யாத்திரை சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் பெருமானுடைய அருளோடு இல்லம் திரும்ப வேண்டும் என்றும் நாம் இந்த பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு பண்ணிடுறோம். கங்கை நதியிலே 64 வழித்தடங்களாக இருக்கக்கூடிய 64 காட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பகுதியை இப்பொழுது சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி. வாழ்க்கையில் தென்பகுதியாக இருந்தால் திருத்தில்லையை வழிபடாமலும் வடபகுதியில் திரு விஸ்வநாதரை கங்கை கரையில் வழிபடாமல் இருந்தால் பிறந்ததே வீண். அந்த வகையில் தென் தில்லையாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் செய்து இப்பொழுது வட கைலாயமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ விஸ்வநாதரை கங்கை கரையிலே தரிசனம் செய்து இப்பொழுது கங்கையினுடைய 64 வழித்தடங்கள் அற்புதமான இந்த பகுதியை நாம் சுற்றி வருகிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி, தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி. மணிகர்ணிகா காட், அதில் இப்போ பிணங்கள்லாம் எரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலை 29/5/2024 காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சி, பைரவர் தரிசனம் செய்துவிட்டு இப்பொழுது அயோத்தி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். காலையில் 3 மணிக்கு நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து கிளம்பி இப்பொழுது அயோத்தி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் பேருந்தில் 49 அடியார்கள் நாம் போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஐயா உட்காருங்க. ஐயா வீடியோ எடுக்கிறேன், அப்படியே குளிங்க குளிங்க, முக்கிய எடுங்க. வந்துட்டேன் ஐயா கூட வந்துடுறோம், ஐயாவுக்கு பின்னால் வந்துடுறோம்.
சொல்றது இல்லையா? ஓகே ஓகே டன். இந்த எடுத்துறேன் ஐயா. எடுத்துறேன் ஐயா. ஜோடி ஜோடி போட்டோ சார். ஐயா ராமர் மந்திர் ஒர்க் ஷாப் என்று இதை சொல்கிறார்கள். ராமர் மந்திருக்கான வேலைகளை இங்கே செய்து இந்த கற்களை எல்லாம் கொண்டு சென்று பெரிய ராமர் கோயிலிலே பதிக்கிறாங்க. அதனால் இதை வந்து ராமர் கோயில் ஒர்க் ஷாப் என்று அழைத்து இதை தான் முதல்ல நம்ம கைடு காட்டிகிட்டு இருக்காரு. கொண்டு இருக்கிறோம். தென்னாய சிவனே போற்றி. இப்போ அயோத்தியில் இருக்கிறோம். Red marble. All stone ready. All stone ready. One stone go to Sri Ram birthplace. All labor you go to Sri Ram birthplace. No Babar mosque, no temple. Full demolished 6 December 1992. 6 December 99 अयोध्या इंगे मेन इंगे मुलायम सिंह यादव इंगे मुस्लिम जना. ராமர் கோயிலுக்கான தூண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா தெரியுது. கட்டிங் மிஷின்லாம் இருக்குது. நம்ம நண்பர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. தரிசனம் பண்ணிட்டு கடுமையாக இங்கே வெயில் இருக்கிறது. ராமர் கோயிலுடைய மாடல் உள்ளே இருக்கிறது. எல்லாம் போறாங்க, நீங்க போறாங்க. பெல் ராமேஸ்வரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. अयोध्या इंगे वांगो सीता समय रूम इंगे 56 प्रकार इंगे मिर्च सापड़ इंगे टिफिन रेडी सापड़ रेडी इंगे अन्नपूर्णा अम्मा आशीर्वाद मोदरम इंगे यात्री जनगो इंगे सीता समय रूम ओनली का इंगे अन्नदानम सापड़ इंगे 1 इयर्स के अंदर ఒక మనోకామना इंगे ராமர் கோயில் வெளிப்புற வளாகம் அயோத்தியா ராமர் கோயில் வெளிப்புற வளாகம் கடுமையான வெயில். சிவா பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய அருளால் 30/5/2024 திருவேணி சங்கமம் அலகாபாத் என்று சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ், தற்போது பழைய திருப்பெயரிலே பிரயாக்ராஜ் என்ற பெயரிலே இங்கே யமுனை நதி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கங்கை நதி. இப்போ இரண்டும் சந்திக்கின்ற இடத்திலே சரஸ்வதி இமயமலையிலிருந்து துவங்கி பூமி வழியாகவே உள்ளே வரும். அந்த இடத்துல தான் நம்ம நீராடி தீர்த்தம் எடுத்துக்கொள்வோம். அதை நோக்கி நாங்கள் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே போட்டுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் 100 ரூபான்னு பேசியிருக்கோம். அவங்கவுங்க விவரத்தை பொறுத்து போட்டுக்கு பேசிக்கலாம். அப்புறம் போட்டை நிறுத்துகிற இடத்துல 10 ரூபா 20 ரூபான்னு கேட்பாங்க வெயிட்டிங் சார்ஜ். அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் 49 பேர் வந்திருக்கோம். காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே. அன்பர்கள் அதிகாலை பொழுதிலே பயணிக்கிறோம். கடலே போற்றி. நமது அடியவர் பெருமக்களுக்கு தம்பதியர் பூஜை நம்முடைய சிவாச்சாரியார் கந்தசாமி ஐயா அவர்கள் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காவாய் கனகத்திரளே போற்றி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜ், அங்கே ஒரு ஹாலிலே செய்து கொண்டிருக்கோம். வெப்பம் வெளியில் அதிகமாக இருப்பதனாலே இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இறங்கி இப்பொழுது செல்ல திரும்புகிறோம். காவாய் கனகத்திலே
வேனுக்காக நிலையிட்டுள்ளது. உழைப்பாளர் கடல் உழைப்பாளர் சிலை